Welcome to Zara Nature Club. உலக நாடுகளில் பிரபலமாக வளர்க்கப்படுற வினோதமான செல்ல பிராணிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோமா? ஜாரா நேச்சர் கிளப் டீம் சேகரித்து தொகுத்து தந்திருக்க வளர்ப்பு பிராணிகளின் இந்த வீடியோக்கள் உங்களை வியப்பின் உச்சத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு ஒரு பகுதியாக சில செல்ல பிராணிகளை பற்றி பார்க்கலாம். நம்ம ஜாரா நேச்சர் கிளப்க்கு உங்கள் ஆதரவு எப்பவும் தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்ச வீடியோக்களை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரலாம். செய்வீங்க தானே? சரி, நம்ம ஊரில் பூனைகளையும் நாய்களையும் தான் செல்ல பிராணிகளை வளர்த்துருக்கோம். வெளிநாட்டிலையும் பூனைகளும் நாயும் பிரபலமான செல்ல பிராணிகள் தான். ஆனால் அங்கே வினோதமான செல்ல பிராணி பிரியர்களும் இருக்காங்க. அவங்க வளர்க்குற பெட் அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஸ்டார் டார்டாய்ஸ், நட்சத்திர ஆமை. இதோட ஓட்டின் மேலே நட்சத்திர வடிவில் இருக்கிற மஞ்சள் நிற கோடுகளால் இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு. உலகத்திலேயே மிகவும் அழகான ஆமை இனங்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் செல்ல பிராணிகளை வளர்க்குறதுக்காக இதை சட்டவிரோதமாக கடத்துகிற சம்பவங்களும் அடிக்கடி நடக்குது. ஆனால் இந்திய நட்சத்திர ஆமை இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் உயிரினம். அதனால அனுமதி இல்லாமல் வளர்ப்பதும் வாங்குவதும் சட்டவிரோதம். இதே போல சில சிறிய வகை நில ஆமைகளையும் வெளிநாடுகளில் குழந்தைகளுக்கு செல்ல பிராணியாக வாங்கி கொடுக்குறாங்க. டர்ட்டில், நீர் ஆமை. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஆமைகள் நிலத்தில் வளருது. இப்போ பார்க்குற ஆமை தண்ணியில் தான் வாழும். சில வெளிநாட்டுக்காரங்க மீன்களோட சேர்த்து இந்த நீர் ஆமைகளையும் செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. பாருங்க, இந்த காட்சி நம்ம டீம் மெம்பர் ஆஸ்திரேலியாவில் பதிவு பண்ணது. அதோட உரிமையாளர் உணவு கொடுக்க வர்றதை கவனிச்சதும் எப்படி ஆர்வமாக கிட்ட வந்து வாங்கிக்குதுன்னு. ஆக்சோலாட்டா, மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட இந்த உயிரினத்தை மெக்சிகோ நீர்ப்பள்ளின்னு சொல்லுவாங்க. முதலாக பார்க்குறவங்களுக்கு இது தண்ணீரில் வாழ்கிற பள்ளி மாதிரி தோணும். ஆனால் இது ரொம்பவே வினோதமான ஒரு நீர்வாழ் உயிரினம். பாருங்க, எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால தான் இந்த உயிரினத்துக்கு உலகம் முழுக்க ரசிகர் கூட்டம் இருக்கு. தலையின் இருபுறமும் பூ மாதிரி விரிஞ்சிருக்கிற அந்த அழகான செவில்கள் தான் இதோட அடையாளம். இது உலகம் முழுக்க பெட் பிரியர்களோட ஃபேவரட் செல்ல பிராணிகள் ஒன்றா இருக்கு. கேபிபரா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எலி மாதிரியும் குட்டி பன்னி மாதிரியும் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய எலி வகை இதுதான். சில கேபிபராக்கள் 1 மீட்டருக்கு மேலே நீளம் வளரக்கூடியவை. எவ்வளவு அமைதியாக கூட்டமாக புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது உலக மகா சாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அனிமல். அதனால தான் இணையத்தில் கேபிபராவை எவ்ரி ஒன்ஸ் ஃப்ரெண்டுன்னு செல்லமாக சொல்லுவாங்க. மனுஷங்க, நாய்கள், பூனைகள், பறவைகள்னு யார்கிட்டையும் எளிதாக பழகிடும். இந்த கேபிபராக்களை வளர்ப்பது வெளிநாடுகளில் ஒரு கௌரவமாக கருதப்படுது. அதனால பணக்காரர்கள் தங்கள் பண்ணையில் வளர்க்குற கௌரவ செல்ல பிராணியாக இது மாறியிருக்கு. ஃபெனெக் ஃபாக்ஸ். நிறைய யாராவது செல்ல பிராணியாக வளர்ப்பாங்களா? வளர்க்குறாங்க. அதுதான் ஃபெனெக் நரி, தமிழில் பாலைவன நரி. வட ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தை சேர்ந்த இந்த உயிரினம் உலகத்திலேயே மிகச்சிறிய நரி இனங்களில் ஒன்று. ஆனால் இதோட காதுகளை பாருங்க, காது தான் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இதோட க்யூட்டான முகமும் சுறுசுறுப்பான குணமும் தான் இதை பிரபலமான செல்ல பிராணியாக மாற்றியிருக்கு. மீர்கேட்,
த லயன் கிங் படம் பார்த்தவங்களுக்கு இந்த முகம் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வர டிமோன் கேரக்டரோட இனம்தான் இந்த மீர்கேட். பாருங்க எப்படி 2 கால்களில் நிமிர்ந்து நின்று சுற்றி வேடிக்கை பார்க்குதுன்னு. இதை பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கார்ட் காவல் காக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த உயிரினங்கள் இயற்கையில் கூட்டமாக வாழும். இதோட குறும்புத்தனமான குணமும் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிற இயல்பும் தான் பெட் பிரியர்களை கவர்ந்திருக்கு. ஃபெரட், வளர்ப்பு கீரிப்பிள்ளை. பார்க்குறதுக்கு கீரிப்பிள்ளை மாதிரி நீளமாக க்யூட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு குறும்புத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒளிஞ்சு விளையாடுறதுன்னு எப்பவும் பிஸியாக இருக்கும். அதனால தான் பல நாடுகளில் நாய் பூனைக்கு அடுத்தபடியாக பிரபலமான செல்ல பிராணியாக இதுவும் வளர்க்கப்படுது. கோஆட்டி, தென் அமெரிக்காவை சேர்ந்த இந்த விலங்குக்கு நீண்ட மூக்கு தான் அடையாளம். பார்க்குறதுக்கு கரடியும் கீரிப்பிள்ளையும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்ட விலங்கு இது. வித்தியாசமான செல்ல பிராணிகளை விரும்புகிறவங்க இதையும் வளர்க்குறாங்க. கேப்யூச்சின் மங்கி. ஹாலிவுட் படங்களில் கடற்கொள்ளையர்களோட தோல் மேலே உட்காந்துருக்க குரங்கு பார்த்துருக்கீங்களா? அதுதான் கேப்யூச்சின் குரங்கு. விலங்குகளிலேயே மிகவும் புத்திசாலியான குரங்கு இனங்களில் இதுவும் ஒன்று. மனுஷங்க செய்கிற பல விஷயங்களை அப்படியே காப்பி அடித்து இதுவும் செய்யும். ஆனால் இது ஒரு காட்டு விலங்கு என்பதால் பல நாடுகளில் இதை செல்ல பிராணியாக வளர்க்க கடுமையான விதிமுறைகளும் சில இடங்களில் சிறப்பு அனுமதியும் தேவைப்படுது. மாமோசிட் மங்கி, இதுக்கு விரல் குரங்குன்னு ஒரு செல்ல பெயரும் இருக்குது. ஏன்னா இதோட முழு உடம்பே சில நேரங்களில் நம்ம கையை விட சின்னதாக இருக்கும். அவ்வளவு குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதால இதை ரசிக்கிற பெட் பிரியர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. சிலர் இதை தோல் மேலேயோ சட்டை பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டு சுற்றுற அளவுக்கு பாசமாக வளர்க்குறாங்க. சின்சிலா, தென் அமெரிக்காவின் ஆண்டஸ் மலைப்பகுதியை சேர்ந்த இந்த குட்டி விலங்கு உலகத்திலேயே மிகவும் மென்மையான ரோமங்களை கொண்ட உயிரினங்களில் ஒன்று. தொட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால தான் பெட்பீரியர்களோட செல்ல பிராணியாக இது மாறி இருக்கு. கடைசியாக ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை பார்த்துடலாமா? பால் பைத்தான், பந்து மலை பாம்பு. பாம்புன்னா பல பேருக்கு அலர்ஜி. ஆனால் உலகத்தில் செல்ல பிராணியாக பாம்புகளை வளர்க்குறவங்களும் இருக்காங்க. செல்ல பிராணியாக வளர்க்கப்படுற பாம்புகளில் முதல் இடத்துல இருக்கிறது பால் பைத்தான். அதுவே செல்ல பிராணியாக வளர்க்க ப்ரௌன் மற்றும் வெள்ளை ஆகிய 2 வண்ணங்களில் கிடைக்குது. அதிலும் இது பெண்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட். தைரியத்தையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாம்பை பெண்கள் விரும்பி வளர்க்குறாங்க. இந்த வினோதமான செல்ல பிராணிகள் பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற இன்னும் பல வினோதமான செல்ல பிராணிகள் பற்றிய வீடியோக்களை நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்களின் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.